மலேசியாவின் அடுத்த தமிழ் இசை நட்சத்திரத்தை கண்டறிந்து அவர்களை இசைத்துறையில் நல்வழிப்படுத்தும் நோக்கில் வணக்கம் வாய்ஸ் 2026 எனும் பிரம்மாண்ட தேசிய அளவிலான தமிழ் பாடல் திறன் தேடல் போட்டி அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மலேசிய தமிழர்களின் இசை திறமையை உலகம் முழுவதும் ஒலிக்கச் செய்ய புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது வணக்கம் மேக்ஸ். வணக்கம் மலேசியாவின் புதிய OTT தளத்தின் முதல் பிரம்மாண்ட இசை ரியாலிட்டி ஷோ வணக்கம் வாய்ஸ். இது ஒரு பாடல் போட்டி மட்டுமல்ல, இது உங்கள் கனவின் தொடக்கம். உங்கள் குரல் ஆயிரக்கணக்கான இதயங்களை வெல்லும் தருணம். வணக்கம் மலேசியாவின் OTT தகவல் பொழுதுபோக்கு தளமான வணக்கம் மேக்ஸ் ஏற்பாட்டில் வணக்கம் மலேசியா மற்றும் முன்னணி தேயிலை நிறுவனமான போ மலேசியா ஆகியவற்றின் பேராதரவுடன் இப்போட்டி நடத்தப்படுகிறது. புத்தலிங் ஜெயா இந்தியா கேட் உணவகத்தில் நடைபெற்ற இந்த அறிமுக விழாவில் திரளான கலைத்துறை மற்றும் ஊடக பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மலேசியர்களும் பங்கேற்கக்கூடிய இப்போட்டிக்கான இணைய பதிவு வரும் ஜூலை 18 முதல் ஆகஸ்ட் 14 வரை திறந்திருக்கும். அறிமுக விழாவில் சிறப்புரையாற்றிய வணக்கம் மலேசியாவின் நிர்வாக இயக்குனர் தியாகராஜன் முத்துசாமி, இது வரும் பாடல் போட்டி மட்டுமல்லாமல் இளம் கலைஞர்களின் திறமையை வளர்த்து அவர்களது இசை கனவுகளை நனவாக்கும் ஒரு உன்னத தளம் என்று பெருமிதம் தெரிவித்தார். இதனுடைய முக்கிய நோக்கமே என்னவென்றால், வெறுமனே நம்ம ஒரு பாடல் போட்டியை வைத்து அதிலிருந்து வெற்றியாளர் யார் என்பது அடையாளம் காண வேண்டும் என்பது மட்டுமல்ல, இதில் முக்கியமாக திறனை வளர்க்க வேண்டும். பல பேர் பாடல் திறன் இருக்கும், அவர்களுக்கு தளம் இல்லாமல் இருக்கும். அந்த தளத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் தொடர்ந்து இந்த திறனை வளர்த்து கொள்வதற்காக அவர்களுக்கான மென்டர்ஷிப் என சொல்லப்படக்கூடிய வழிகாட்டுதலும் நம்ம இதனோடே தொடர்ந்து செய்யவிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய இந்த மேடையில் எப்படி பாட வேண்டும், குரல் வளத்தை எப்படி மேம்படுத்தி கொள்ள வேண்டும், மற்ற இந்த இசை நுணுக்கங்களை பற்றியும் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு அதன் பிறகு தான் அவர்கள் அடுத்த கட்டமாக அரையிறுதி போட்டி, இறுதி போட்டிக்கெல்லாம் வருவார்கள். இந்த போட்டியில் இளையோர்கள் குறிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நிச்சயமாக இதில் பங்கேற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. பல தரப்பினர்கள் கூட இந்த போட்டியை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு, குறிப்பாக மலேசிய தமிழ் திறமையாளர்கள் எப்படி உலக அளவில் தங்களுடைய திறமையை வெளிக்காட்ட முடியுமோ அதற்கான ஒரு தளம் இது என்பதால் அந்த பயணத்தில் நம்மோடு சேருவதற்கு பலரும் ஆர்வம் காட்டியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த வேளையிலே நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த திறன் தேடலில் இணைந்துள்ள முதன்மை ஆதரவாளர் மற்றும் ஆலோசகர் இம்முயற்சியின் நோக்கம் குறித்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். We are supporting this event this year and we are very excited to collaborate with Vanakkam Malaysia for this event, Vanakkam Voice. As I think we are aligned in our vision to grow the development of the society, the youth who are our future, and I think it's a good outlet for the youth to channel their excitement, their energy towards this platform because they have a lot of talent, and we believe in the young generation as we are also ST, we are brewing for tomorrow, so we always look for ventures that develop the young minds. Bo, we have been very long in Malaysia, 97 years, and Vanakkam with their media power, I think they have the media power digitally to really bring this message to the younger generation that they can believe in themselves and do whatever they want to do, reach for the stars, and I totally back this up. I think it's a great opportunity for the youngsters to showcase their talents. Bo Irutal, Irukum. ஓகே, வணக்கம். ஏன் வணக்கம் சொன்னாக்கா, வணக்கம் மலேசியா. வணக்கம் மலேசியா கீழ் இயங்கும் வணக்கம் மேக்ஸ் அந்த OTT சேனல் மூலமாக வணக்கம் வாய்ஸ் சிங்கிங் காம்படிஷன், அதாவது பாடத்திறன் போட்டி வந்துருச்சு, லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த பாடத்திறன் போட்டி முற்றிலும் ரொம்ப
யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு, முக்கியமாக பாடகர்களுக்கு, படைப்பாளிகளுக்கு. இந்த மாதிரி புதிய யுத்தங்கள், புதிய மெத்தட்ஸ், நியூவன்சஸ் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக நான் இதில் வந்து நான் ஒரு மென்டராக இருக்கேன். நான் மட்டும் இல்லை, நிறைய லெக்சரர்ஸ்லாம் வராங்க, கர்நாடிக் சைட்லேருந்து, இல்லை மேற்கத்திய இசையிலேருந்து வராங்க. இவங்க வந்து இந்த ப்ராஜெக்டில் நான் வந்து ப்ராஜெக்ட் சொல்லுவேன். ஏன்னா பாடத்தினம் போட்டு சொன்னாக்கா ரொம்ப நேரோவாக இருக்குது. ப்ராஜெக்ட் சொன்னாக்கா நிறைய கொஞ்சம் பெருசாக தெரியும். ஏன்னா இது வந்து டெவலப்மெண்ட்காக நாங்கள் செய்கிறோம். ஆர்டிஸ்ட் டெவலப்மெண்ட். மலேசியா கலைஞர்கள் வந்து எப்படி அவங்க வந்து படிப்பு திறனை வந்து வளப்படுத்தலான்றது தான் வணக்கம் மேக்ஸ் கீழே இயங்கும் இந்த வணக்கம் வாய்ஸ் பாடத்தினம் போட்டு. கண்டிப்பாக புதிய தலைமுறைகள், முக்கியமாக யாருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த எடுகேஷன், அதாவது மியூசிக் எடுகேஷன் வேணும், மோட்டிவேஷன் வேணும்னாக்கா கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், உங்களோட படைப்பை காமிங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாதை உங்களுக்கு காத்துக்கொண்டிருக்கிறது. இந்த தேசிய அளவிலான மேடையில் தங்களின் குரல் வளத்தை நிரூபிக்கவிருக்கும் இளம் இசை அமைப்பாளரும் இயக்குனருமான ஜீதேஷ் மற்றும் பாத்திக் விமான நிறுவனத்தின் தொடர்பு விளம்பர பிரிவு அதிகாரியான சுரேஷ் வாணன் ஆகியோர் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். ஓகே, இன்னைக்குள்ள ஈவென்ட் பற்றி என்ன நினைக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் மலேசியா வந்துட்டு வணக்கம் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வாய்ஸில் வந்துட்டு ஒரு சிங்கிங் காம்படிஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நாட்டில் வந்து நிறையா டேலண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரும் இதில் ஜாயின் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள், வணக்கம் மேக்ஸில். ஸோ அப்போ தான் நம்ம அவங்க கூட கனெக்ட் ஆக முடியும். ஓகே, இது வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப பெரிய விஷயம் வந்துட்டு அது சிம்பிளாக சொல்லிட முடியாது. ஏன்னா இது அவங்க ட்ராக்கை தாண்டி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் மக்கள் வந்து இதை பெரிய அளவில் இதை செலிப்ரேட் பண்ணி கொண்டாடணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து டிவி திறந்தாலே வந்துட்டு சன் மியூசிக் பார்க்குறோம். அதில் இந்தியாவோட படைப்பு வந்து அவ்வளோ படைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம நாட்டிலே வந்துட்டு ஒரு மீடியா இருக்கணும். ஸோ அதை இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து டிவி சேனல்லையும் அது வரணும். அப்போ தான் வந்துட்டு மக்கள் வந்து திறந்து பார்க்குறப்ப நம்ம ஊர் பாடலும் ஓடும். ஸோ அப்போ தான் வந்து இன்னும் வைடர் ஆடியன்ஸ் நம்ம நாட்டுக்கு ரீச் கிடைப்பாங்க. ஸோ அப்போ தான் நம்ம கலைஞரும் இன்னும் நிறையா வளர முடியும். நம்ம கலைஞர்களை பற்றியும் நம்ம நாட்டு ஆளுங்க தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது என்னோட ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்குள்ள இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா, அதாவது இந்த வணக்கம் மேக்ஸ் வணக்கம் நிஷாவோட அவங்க என்ன ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சிங்கிங் காம்படிஷன், ஒரு 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 நிகழ்ச்சி. இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி நிறைய பேர் பயன்படுத்திக்கலாம். எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப பஸ்ஸிங் சிங்கர்ஸ், அஸ்பைரிங் சிங்கர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் தேவைப்படும். இப்போ ரொம்ப பேர் பார்த்தாங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவங்களோட டேலண்ட் வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் அது வந்து சரியான இடத்துக்கு போய் சேருதான்னு அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது அவங்களோட டேலண்ட், சிங்கிங், முக்கியமாக அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் சிங்கிங், இதெல்லாம் வந்து மேம்படுத்துறதுக்கும், இது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அந்த வணக்கம் நிஷா ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் மறக்காமல் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து ஒரு சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு போட்டியில் நீங்கள் கலந்துக்கணும். முதற்கட்ட தேர்வில் தேர்ச்சி பெறும் போட்டியாளர்களுக்கு தொழில்முறை குரல் வளம் மற்றும் இசை பயிற்சிகள் வழங்கப்பட்டு உள்ளரங்க ஒளிப்பதிவு அனுபவத்துடன் அவர்கள் அரையிறுதி மற்றும் பிரம்மாண்ட இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவர். மலேசிய தமிழ் இசை உலகிற்கு புதிய பரிணாமத்தை கொண்டு சேர்க்கவிருக்கும் வணக்கம் வாய்ஸ் 2026 உள்ளூர் கலைஞர்களின் வாழ்வில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் விவரங்களுக்கு வணக்கம் மலேசியாவின் அனைத்து வலைத்தளங்களையும் பார்வையிடுங்கள். பதிவு செய்து உங்கள் திறமையை வெளிக்காட்டுங்கள்.